ஆட்சி மாற்றமா இருக்கணும் தான் எல்லாரும் செஞ்சோம், போனோம், வந்தோம். ஆனா மாற்றம் இல்ல, ஏமாற்றமா தான் இருக்கு. ரெண்டாவது, பெண்களுக்கு பாலியல் தொல்லை அதிகமாக போயிட்டு இருக்கு. எல்லா ஆட்சியிலும் குற்றங்கள் நடக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்துச்சு, திராவிட முன்னேற்ற பெண்களுக்கு நடந்துச்சு. அதை விட இன்னைக்கு ஒரு மாதத்தில் வந்து அதிகமாக நடக்குது. அது குறிப்பாக தாவேக கட்சிக்காரங்கள் பண்ணுறாங்க. இது நியூஸ் பார்க்குறோம், பேப்பரில் வருது, யூடியூப் சேனலில் வருது, அன்றாட நாடு செய்தி அதுதான் நடக்குது. கொலைகள் குற்றங்களில் ஃபஸ்ட் இடம் பாலியல் தொல்லை. யாருன்னாக்க இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள், நிர்வாகிகள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் போய் நாங்கள் வந்து தாவேக்கா தொண்டர் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அது வந்து தவறு. ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி போகணும், இல்லை அரசு அதிகாரி போகணும். மூணாவது மனுஷர் போய் குடிப்பதில் போய் ரகலை ஈடுபடுறாங்க. அதனால் அரசு பள்ளிகளை வந்து குழந்தைகளை விடுறது கொண்டு சேர்க்கறதுக்கு பெற்றோர்களுக்கு அஞ்சுகிறாங்க. அரசு நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதி மட்டும் தான் ஏறுவாங்க. அவங்க மக்கள் பிரதிநிதி இல்லாதவங்க யாரும் அரசு நிகழ்ச்சி மேடையில் ஏற மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு தாவேக்காவோட கிளைச்செயலாளராக இருக்கிறவங்க கூட நான் கட்சிக்காரன்னு சொல்லிட்டு போய் மேடையில் ஏறின்ட்டு பிரச்சனை பண்ணுறேன். இன்னைக்கு பள்ளி குழந்தைகள்கிட்ட பிரச்சனை பண்ணுறான், லோக்கலில் பிரச்சனை பண்ணுறான். இது ஏன் ஆட்சிங்கிறேன், என் வேலைங்கிறேன். அது மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு அடிமட்டம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னே தெரியல. தமிழ்நாட்டோட நிலைப்பாடு நிறைய வாக்குறுதி சொன்னாங்க. வாக்குறுதியில் ஒன்று கூட அவர் நிறைவேற்றலை. கூடி சீக்கிரம் 5 வருஷம் முடிவு எல்லா கண்டிப்பாக கோரிக்கை கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக பண்ணுவார், எங்கள் தலைவர் பண்ணுவார். எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஊழல்லாம் ஆச்சு, ஊழல் லஞ்சம் எதுவுமே இப்போ எங்கேயும் கிடையாது. இப்போ அருமையாக ஆட்சி போயிட்டு இருக்குது சார். இப்போ வந்து அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை சார். சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. மக்கள் வந்து 2 கட்சி வேண்டான்னு இவர் புதுசாக கொண்டு வந்தாங்க. இளைஞர்கள் வந்து இன்னைக்கு தாய் தந்தையை வலியுறுத்தி ஒரு புதிய மாற்றம் வரணும், புதிய ஆட்சி வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இதுவரை அவர் எதுவுமே செய்யலை. மற்றதை விட்டுருங்க, விவசாயிகளுக்கு இவர் வாயால் சொன்னது அனைத்து விவசாயிகளுக்கும் முழு தொகை கடன் தள்ளுபடியை செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதை அவர் நிறைவேற்றவில்லை. முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, இப்போ ஒரு 2வது வாக்குறுதி கொடுத்தாங்க. அதையும் குளறுபடி. ஏற்கனவே திமுக ஆட்சியில் வந்து விவசாயியை கண்டுக்கல. அதுவும் டெல்டா மாவட்டத்தை சுத்தமாக புறக்கணித்தாங்க. அதனால வந்து டெல்டாவில் வந்து டிஎம்க்கு தோக்குறது ஒரு முற்று விவசாயிகள் சம்பந்தமாக தோத்தாங்க. ஆனால் இந்த விஜய் அவர்கள் சொன்னாங்க, ஆனால் அந்த விவசாயிகள்னா தள்ளுபடி பண்ணல, விவசாயிகளுக்கு உரிய மரியாதையும் கொடுக்கல, அவங்கள கண்டுக்கிடவே இல்லை. இதனால் விவசாயிகள் 3 முறை ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பஸ் மறியல் நடத்தினாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இது உயிர் போனாலும் நாங்கள் தொடருவோம் என்று விவசாய சங்கம், பொதுமக்கள், விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. அதனால விஜய் அவர்கள் மக்களை ஏமாத்தாம, வஞ்சிக்காமல், யாரும் எதுவும் கேட்கல, வாக்குறுதிகளை மட்டும் அவர் சொன்ன செய்யணும். 2வது, பெண்களுக்கு பாலியல் தொல்லை அதிகமாக போயிட்டு இருக்கு. எல்லா ஆட்சியிலும் குற்றங்கள் நடக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்துச்சு, திராவிட முன்னேற்ற பெண்களுக்கு நடந்துச்சு. அதை விட இன்னைக்கு ஒரு மாதத்தில் வந்து அதிகமாக நடக்குது. அது குறிப்பாக தாவேக கட்சிக்காரங்கள் பண்ணுறாங்க. இது நியூஸ் பார்க்குறோம், பேப்பரில் வருது, யூடியூப் சேனலில் வருது, அன்றாட நாடு செய்தி அதுதான் நடக்குது. கொலைகள் குற்றங்களில் ஃபஸ்ட் இடம் பாலியல் தொல்லை. யாருன்னாக்க இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள், நிர்வாகிகள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் போய் நாங்கள் வந்து தாவேக்கா தொண்டர் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அது வந்து தவறு. ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி போகணும், இல்லை அரசு அதிகாரி போகணும். 3வது மனுஷர் போய் குடிப்பதில் போய் ரகலை ஈடுபடுறாங்க. அதனால் அரசு பள்ளிகளை வந்து குழந்தைகளை விடுறது கொண்டு சேர்க்கறதுக்கு பெற்றோர்களுக்கு அஞ்சுகிறார்கள். இது மக்கள் வந்து எப்படி அதிருப்தியாக பார்க்குறாங்களா? இது எப்படி சார் எடுத்து? கண்டிப்பாக அதிருப்தியாக பார்க்குறாங்க. அதான் நீங்களும் உங்களுக்கு தெரிய விஷயம் இல்லை, எல்லா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சியோ இல்லை சாதாரண ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்றோ கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, மறுக்கிறாரு, எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறாரு. அது எங்கே போய் யூடியூப்பில் போய் கொடுக்குறாரு, ஊடகங்களுக்கு எழுதி வச்சு தான் பண்ணுறாங்க. சட்டத்தை நேராக முதலமைச்சர் அவர்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, மௌனம் காக்குறாங்க. இந்த மௌனத்துக்கு என்னன்னு தெரியல, மக்கள் கூட அதிருப்தியாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து இப்ப தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தது பெரிய தவறுன்னு இப்ப உணர ஆரம்பிச்சுட்டாங்களா சார்? கண்டிப்பா உணர்றாங்க. ஏன் இந்த தப்பை பண்ணுன்ட்டு பிள்ளைங்களை கேட்டு செஞ்சுட்டோமேன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, எங்களை எது வேண்டாம், பெண்களுக்கு முக்கியம் கொடுங்க, அதுவும் பாலியல் தொல்லை இருக்கக்கூடாது. அதனால தான் 2 ஆட்சியும் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் உங்களை புதுசாக கொண்டு வந்துருக்கோம், அதை விட கூட பண்ணுறீங்க, அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க.
அதிகமா வந்து இப்ப தாவேக்காவுல இணையறத பாக்குறோம். இது வந்து குதிரை பேரம் பேசுறதால செய்திகள் பரவுது. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? என்ன நடக்குது? ஏது ஆடி குதிரை பேசுறதுங்க ஒரு பக்கம் சார். இப்போ எதுக்கு போகிறாங்கன்னு கேட்டாக்க, தன் சொத்தை பாதுகாக்கணும். அதுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போனால் காது போடலாம், இல்லாட்டி இங்கே வந்து சிபிஐடி விட்டுருவாங்க. இந்த பயத்தில் போய் மாறுறாங்க, சம்பாதிக்கணும், சொத்தை காந்து பண்ண போகிறாங்க. மக்கள் வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் ஏகப்பட்ட பாலியல் தொந்தரவு, கொலை, கொள்ளை, இது வந்து சராமாரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து தூய சக்தின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். இன்றைக்கு தூய சக்தி இல்லாமல் தூரமான சக்தியாக போயிட்டுருக்கு ஆட்சி இன்றைக்கி வாயத்திலேருந்து ஒரு முதலமைச்சரால் பேட்டி கொடுக்க முடியலை, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அட்டன் பண்ண முடியலை. இதுக்கு துணையாக 2 அமைச்சர் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய லாக்காவிலே அவரால் சட்டமன்றத்தில் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் வலுவான நிலைமையிலையும் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறதுக்கு தகுந்த பதிலை சொல்ல முடியாமல் இன்றைக்கி வாயை பொத்திட்டு செவனின்னு உட்காந்துருக்கார். அவருடைய போலீஸ் லாக்காவில் நடக்கிற தப்புக்கு அவரால் பதில் சொல்ல முடியலை. அப்படி ஒரு சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை விட இன்னும் மோசமாக போயிட்டு தான் இருக்குமே தவிர இவங்களால எதுவும் பண்ண முடியாது. வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து ஒரு பொய்யான அறிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டு எப்பயுமே வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க. இது வரைக்கும் 9 தடவை கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா பேரில் கொடுத்துருக்காங்க, எம்ஜிஆர் பேரில் கொடுத்துருக்காங்க, கலைஞர் பேரில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து என்ன பண்ணுறது, எவ்வளோ நிதி இருந்துச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு தான். ஆனால் ஒரு நிதியமைச்சர் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் யாராக இருந்தாலும் எவ்வளவு நிதி வருது, எவ்வளவு நிதி செலவழிக்கிறோம், எவ்வளவு பற்றாக்குறை அப்படிங்கிறத அந்த பட்ஜெட்டில் தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த திமுக கவர்மெண்ட் மட்டும் இல்லை, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அது தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுதான் பட்ஜெட்டு ஒன்று. இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிற போதெல்லாம் வெள்ளை அறிக்கை இந்த நிதி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பொய். ஒரு நேரத்தில் 17,500 லட்சம் கோடி தான் இப்போ நம்மள்ட்ட வருமானமே இருந்துச்சு. இன்றைக்கி 35,000 கோடி வருமானம் இருக்குது. என்ன, அதனால் வருமானம் பெருக்கப்பட்டு அந்த வருமானத்துக்கு தக்க மாதிரி இன்றைக்கி செலவு இருக்கும். வருமானங்கிறது நம்ம வீடு மாதிரி தான். வீட்டில் நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு தான் செலவு பண்ணுறோன்னா கிடையாது. இன்றைக்கி 1000 ரூபா வருமானம் வரும், 1000 ரூபா செலவு பண்ணுவோம். அது மாதிரி தான் கவர்மெண்ட்டும். அதை தெரியாமல் இன்றைக்கி வெள்ளை இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லி இந்த மக்கள் நம்ப வச்சுக்கிட்டு இல்லாத வேலை பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நீடிக்க விட மாட்டாங்க இந்த மக்கள். விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு தான் முதன்மையான பாதுகாப்பு கொடுப்பேன், அதனால அது ஒரு சிறப்பு அதிரடி படையெல்லாம் உருவாக்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா, அதிகமாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிகமாயிருக்கு, பாலியல் குற்றம் அதிகமாயிருக்கு. அதாவது ஏற்கனவே திமுக கவர்மெண்ட்டில் சைலேந்திரபாபு இருக்கும்போது ட்ரோன் முறையை கொண்டு வந்து அவர் அப்பயே ஆரம்பிச்சு வச்சார் 2021. ஆனால் இன்றைக்கி இதை திருப்பி நாங்கள் ட்ரோன் முறை இவங்க வந்து செல்லுலையும் அதில் வந்து ஒரு தப்பான ஒரு தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று, அதோட தமிழ் புதல்வன் திட்டத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி மெசேஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தினால ஏழை எளிய மாணவர்கள் வந்து கல்வித்தரத்தை உயர்த்தி வேலைக்கு நிறையா பேர் போனாங்க உள்ள. ஆனால் இது இன்றைக்கி நிலைமைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே ஜீரோவாக்கி பிஜேபி கவர்மெண்ட்டோட இவங்க குலத்தொழிலுக்கு கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் முழு ஏற்பாடும் இந்த விஜய் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இவங்களால் ஒரு காலமும் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இவங்க மேலே சிபிஐ இழப்பு, அது அர்ச்சனா மேலே கேஸு, இப்படி பல கேஸை மத்திய கவர்மெண்ட் வச்சுருக்கு. அதனால் இவங்க வந்து எதுவுமே மத்திய கவர்மெண்ட்டை எதிர்த்து இவங்களால் பண்ணவே முடியாது. அவங்க காலில் விழுந்து தான் இவங்க பண்ணி ஆகணும். அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி இருக்க ஆளுநர் வந்து தாவேக்கா ஆட்சியில் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை அப்படியே படித்தார். இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் RN ரவி வந்து அவங்க படிக்கலை, அவர் தூக்கி போட்டு போனார், படிக்க முடியாதுன்னு. அன்றைக்கி எதிர்ப்பு அதிகம், இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி அவரோட மத்திய ஆளுங்கட்சியோட சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசு நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதி மட்டும் தான் ஏறுவாங்க. அவங்க மக்கள் பிரதிநிதி இல்லாதவங்க யாரும் அரசு நிகழ்ச்சி மேடையில் ஏற மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு தாவேக்காவோட கிளைச்சாளராக இருக்கிறவங்க கூட நான் கட்சிக்காரன்னு சொல்லிட்டு போய் மேடையில் ஏறின்ட்டு பிரச்சனை பண்ணுறேன். இன்றைக்கி பள்ளி குழந்தைகள்கிட்ட பிரச்சனை பண்ணுறான், லோக்கலில் பிரச்சனை பண்ணுறான். இது ஏன் ஆட்சிங்கிறேன், என் வேலைங்கிறேன். அது மாதிரி பல பிரச்சனைகள் இன்றைக்கி அடிமட்டம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறது வந்து தாவேக்க நிர்வாகிகள்னு அதிகமாக செய்தி கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அதாவது அது உண்மையான தானே போலீஸ் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க போலீஸ் லாக்கா வந்து இன்றைக்கி வந்து விஜய் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து திமுக கவர்மெண்ட்டில் போலீஸ் லாக்கா அவங்க தான் இதை சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம மாற்றுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆட்சி மாற்றமாக இருக்கணும் தான் எல்லாரும் செஞ்சோம், போனோம், வந்தோம். ஆனால் மாற்றம் இல்லை, ஏமாற்றமாக தான் இருக்குது. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க, தள்ளுபடி பண்ணல. எல்லாம் பல இதில் இதாக இருக்குது சார். குறுவைக்கு தண்ணி விடுறேன்னாங்க, அதெல்லாம் தண்ணியெல்லாம் விடலை. ஏமாற்றம் தான் சார் மிஞ்சம். இதோட இந்த லோனு தான் சார் மெயின். 5 ஏக்கருக்கு உட்பட்டு தானே லோனே கொடுத்துருப்பாங்க. 1,50,000 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் லோனு 5 ஏக்கர் கொடுப்பாங்க. அதே வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ட்டு பண்ணலை சார், எதுவும் பண்ணலை.
இது டிஎம்கே ஏடிஎம்கேயோட இப்போ இது வந்து மொதமாக மக்களோட நிலைப்பாடு ரொம்ப நிதானம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னே தெரியல தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. நிறைய வாக்குறுதி சொன்னாங்க சார். வாக்குறுதியில் ஒன்று கூட அவர் நிறைவேற்றலை. விவசாயிகளோட நிலையெல்லாம் எப்படி சார்? விவசாயிகள் என்ன முன்னாடி 5 ஏக்கருக்கு உட்பட்ட தள்ளுபடினால இப்போ வந்து 75 ரூபா, அதெல்லாம் 75 ரூபா தள்ளுபடி அப்படிங்கிறாங்க. நானும் ஒரு விவசாயி தான், நானும் வாங்கியிருக்கேன். 1 லட்ச ரூபா தாண்டி வாங்கியிருக்கிறேன். 1.5 லட்சம் வாங்கியிருக்கல. வாங்கியிருக்கு. கடன் தள்ளுபடி பண்ணல? இல்லை பண்ணல சார். சார் வணக்கம் சார். அதாவது போன விழுந்து 12 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுனால கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். கூடி சீக்கிரம் 5 வருஷம் முடித்து எல்லா கண்டிப்பாக கோரிக்கை கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக பண்ணுவார். எங்கள் தலைவர் பண்ணுவார். எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஊழல்லாம் ஆச்சு. ஊழல் லஞ்சம் எதுவுமே இப்போ எங்கேயும் கிடையாது. இப்போ அருமையாக ஆட்சி போயிட்டு இருக்குது. இப்போ வேற என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு கொஞ்சம் பரவாயில்ல சார். ஏன்னா சார் இப்ப பெண்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்புலாம் நான் அதிகமா கவனம் செலுத்துவேன், சிங்கைப்படை அதிரடிப்படையெல்லாம் நான் உருவாக்குவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்த 1 மாத காலத்துல நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறதா வந்து செய்திகள் அதிகமா பரவுது. இது மக்கள் மத்தியில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுக்கு என்னென்ன சார்? திமுக ஆட்சியில் அது மாதிரி நிறைய இருந்துச்சுங்க சார். ஆனால் மக்கள் அப்போ வெளியே கொண்டு வரல சார். இப்போ கொஞ்சம் தெரிஞ்சு அதை இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணுவாங்க சார். அது ஃபஸ்ட்டு பண்ண தப்பு தான் சார். இப்போ வந்து இப்போ இதாகிருக்கு. அப்பயே நல்லா கரெக்ட் பண்ணி தானே இந்த போதை பொருள் கழித்தாங்கன்னா இப்போ இருக்காது சார். இப்ப நீங்க வந்து டெல்டா பகுதியை சார்ந்தவங்க சார். ஆமாங்க சார். தண்ணி வரலன்னு சொல்லி விவசாயிகள் நிறைய கோரிக்கை போராட்டங்கள் நடத்துறாங்க. ஆமாம் சார். அது எப்போ சார்? அது இயற்கையை சார். நம்ம என்ன சார் பண்ணுறது? இயற்கையை போன வீடு இயற்கை மழை பெஞ்சுங்க சார். ஆனால் பொழிஞ்சு தொலைஞ்சிட்டாங்க சார். இந்த வீடு தண்ணி இல்லை சார். கண்டிப்பாக சம்பாவுக்கு ஒரு கண்டிப்பாக விட்டுவாங்க சார். தண்ணி விட்டுவாங்க சார். இப்போ ஏன்னா சார் கர்நாடகாவில் வந்து நமக்கு உரிய உபநீர் வந்து அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாங்க சார். அங்கே வந்து அதிகம் தடுக்கிற விதமாக வந்து மேகதாதுல வந்து அணையை கட்ட போறதா சொல்றாங்க. சரிங்க சார். அதுக்கு வந்து நம்ம சட்டமன்றத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பெரிய கண்டனத்தை இது பண்ணாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து நீங்க வந்து சட்டசபையில் விமர்சிக்கிறாங்கல்ல? இல்லை சார், கண்டனம் தீர்மானம் பண்ணிக்கிறாங்க சார் சட்டசபையில். கூடி சீக்கிரம் அனைத்து கூட்டத்தை கூட்டி அது கடுமையாக என்ன போடும் சார். நாங்கள் கண்டிப்பாக கட்ட விட மாட்டோம் சார். கண்டிப்பாக எங்கள் தலைவர் கூட கட்ட விட மாட்டோம் சார். நிறைய வாக்குறுதிகள் வந்து சொன்னாங்க. 2500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆமாங்க சார். மாமன் சீர் செய்வேன்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு வந்து 1 பவுன் தங்கம் செய்வோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்களே. வாக்குறுதிகளை நிறைவேற்ற இப்ப கல்யாணோட பணம் இல்லைன்னு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்க. அறிக்கை தான் ஏமாற்று அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வந்து கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுக்கு என்ன சார்? சார் அதாவது சார் போன பில்ல பாருங்க சார். போன பில்ல சார் 1000 கொடுத்தாங்க சார். அது வந்து உடனே கொடுக்கல சார். 2 வருஷம் 2 வருஷம் கொடுத்தாங்க. நல்லா தெரியும், மக்கள் தெரியும் சார். அதே போல் இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக 2000 கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். கொஞ்சம் காலதாமம் கொஞ்சம் ஆகும் சார். கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். மற்ற சொன்னீங்க நடந்துட்டாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன். 5 வருஷம் இப்போ ஆட்சி வந்து 1 மாதம் ஆகுது. கண்டிப்பாக செய்வாங்க சார். எந்த மாற்றமும் இல்லை சார்.